இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு ரசாயன தன்மைகள். சரி வாங்க, இப்போ இப்படி ஒரு பொருளுக்கு காடித்தன்மை அல்லது காரத்தன்மை உடையது என்று பார்ப்போம். முதலில் ஒரு எலுமிச்சைக்காயை எடுத்துக்கொள்வோம். இப்போது அந்த எலுமிச்சைக்காயை நம்ம சுவைத்து பார்த்தால் நம்மளுக்கு புளிப்பாக இருக்கும். இது காடித்தன்மையின் ஒரு தன்மையாகும். அடுத்து நாம் லிட்மஸ் பேப்பரை கொண்டு பரிசோதித்து பார்ப்போம். இப்போ எலுமிச்சை சாறு மேல் லிட்மஸ் பேப்பர் படும் பொழுது அந்த நீல லிட்மஸ் பேப்பர் சிவப்பு நிறமாக மாறுகிறது. இதுவே நம்ம ஒரு சிவப்பு லிட்மஸ் பேப்பரை கொண்டு பரிசோதித்தோம் என்றால் அந்த சிவப்பு லிட்மஸ் பேப்பர் சிவப்பு நிறமாகவே இருக்கும். ஆகவே ஒரு பொருள் காடித்தன்மை உடையது என்று நம்ம அறியணும்னா முதலில் அந்த பொருள் புளிப்பாக இருக்கும். இரண்டாவது அந்த பொருள் லிட்மஸ் பேப்பரை தொடும் பொழுது நீல லிட்மஸ் பேப்பர் சிவப்பு நிறமாக மாறும். மூன்றாவது அந்த பொருள் pH லெவல் 7க்கு குறைவாக இருக்கும். ஆகையால் இந்த 3 விஷயங்களை கொண்டு நம் ஒரு பொருள் காடித்தன்மை உடையது என்று அறிவோம். அடுத்து நாம் ஒரு பொருள் காரத்தன்மை உடையதா என்று பார்ப்போம். இப்பொழுது நாம் உதாரணத்திற்கு வேப்பிலையை எடுத்து பார்ப்போம். வேப்பிலையை நாம் சுவைத்து பார்த்தால் வேப்பிலை கசப்பாக இருக்கும். இப்போ நாம் வேப்பிலை சாறை ஒரு சிவப்பு லிட்மஸ் பேப்பரை கொண்டு பரிசோதித்தோம் என்றால் அந்த சிவப்பு லிட்மஸ் பேப்பர் நீல நிறமாக மாறிவிடும். அதுவே அதே வேப்பிலை சாறை நான் நீல லிட்மஸ் பேப்பரை கொண்டு பரிசோதித்தேன் என்றால் அந்த நீல லிட்மஸ் பேப்பர் நீல நிறமாகவே இருக்கும். இப்பொழுது ஒரு பொருள் காரத்தன்மை உடையதா என்று நாம் கண்டுபிடிப்பதற்கு முதலில் அந்த பொருள் கசப்பு தன்மை உடையதாக இருக்கும். இரண்டாவது அந்த பொருள் சிவப்பு லிட்மஸ் பேப்பரை நீல நிறமாக மாற்றும். மூன்றாவது அந்த பொருளின் pH லெவல் 7க்கு அதிகமாக இருக்கும். அடுத்து நாம் தண்ணீரை காடித்தன்மை அல்ல காரத்தன்மை உடைய பொருளாக பார்ப்போம். தண்ணீர் இரண்டும் இல்லாத ஒரு பொருள். தண்ணீர் ஒரு நடுமை பொருள். தண்ணீரை நாம் சுவைத்து பார்த்தால் தண்ணீர் சுவை இல்லாமல் இருக்கும். இப்பொழுது நாம் தண்ணீரை ஒரு நீல நிற லிட்மஸ் பேப்பரை கொண்டு பரிசோதித்தோம் என்றால் அந்த லிட்மஸ் பேப்பர் நீல நிறமாகவே இருக்கும். அதுவே ஒரு சிவப்பு லிட்மஸ் பேப்பரை கொண்டு பரிசோதித்தோம் என்றால் அந்த சிவப்பு லிட்மஸ் பேப்பர் சிவப்பு நிறமாகவே இருக்கும். ஆகவே ஒரு பொருள் நடுமைத்தன்மை உடையதா என்று நாம் கண்டறிய முதலில் அந்த பொருள் சுவை இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது அந்த பொருள் வண்ண நிறம் எதுவும் மாற்றக்கூடாது லிட்மஸ் பேப்பரில். மூன்றாவது அந்த பொருள் pH லெவல் 7ஆக இருக்க வேண்டும். இறுதியாக இன்று நாம் பொருள்களின் தன்மையை கற்றறிந்தோம். ஒரு பொருளின் இரசாயன தன்மையை 3 வகையாக பிரிக்கலாம். முதலில் காடித்தன்மை, இரண்டாவது காரத்தன்மை, மூன்றாவது நடுமை. இதுவே ஒரு பொருள் காடித்தன்மை உடைய பொருளாக இருந்தால் நாம் எப்படி கற்றறிந்தோம்? முதலில் அந்த பொருள் புளிப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது நீல லிட்மஸ் பேப்பரை சிவப்பாக மாற்ற வேண்டும். மூன்றாவது அந்த பொருளின் pH லெவல் 7க்கு குறைவாக இருக்க வேண்டும். அதுவே ஒரு பொருள் காரத்தன்மை உடைய பொருளாக இருந்தால் அந்த பொருள் கசப்பு தன்மை உடைய பொருளாக இருக்கும். இல்லையில் அந்த சிவப்பு லிட்மஸ் பேப்பர் நீல நிறமாக மாறிவிடும். இறுதியில் pH லெவல் 7க்கு அதிகமாக இருக்கும். இறுதியில் நடுமை தன்மை உடைய பொருள் எப்படி கற்றறிந்தோம்? அந்த பொருள் சுவை இல்லாமல் இருக்கும் மற்றும் லிட்மஸ் பேப்பரில் எந்த வண்ண நிறமும் மாற்றம் கிடைக்காது. மூன்றாவது அந்த பொருளின் pH லெவல் 7 ஆக இருக்கும். இவ்வளவுதான் இந்த வீடியோவில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிறகு லைக் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி.